தென் அமெரிக்க நாடான சிலியில் கடும் வெப்பம் காரணமாக சுமார் 24 இடங்களில் காட்டுத்தீ பரவியிருக்கிறது. இதில் இதுவரை 19 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்ட வீடுகள், வாகனங்கள், வயல்கள் தீயில் கருகி சேதமாகியிருப்பதாகவும் அந்நாட்டு அரசு தகவல் வெளியிட்டிருக்கிறது. மேலும் சுமார் 20,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக கொழுந்துவிட்டு எரியும் இந்த காட்டுத்தீ நுபில் மற்றும் பயோபயோ ஆகிய மாகாணங்களில் மிகப்பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கு 49,000 ஏக்கர் பரப்பளவில் தீ பற்றி ஏராளமான இயற்கை வளங்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. இந்த நிலையில் இந்த காட்டுத்தீயால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதால் அந்நாட்டு அதிபர் கேப்ரியல் போரிக் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்கிறார். அண்மை காலமாகவே தென் அமெரிக்காவின் சிலி உட்பட பல்வேறு நாடுகளில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகியிருக்கிறது. இந்த சூழலில் பலத்த காற்று வீசியதால் வறண்ட காடுகளில் தீ பற்றி எரிய தொடங்கியிருப்பதாக தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர்.